கிறிஸ்து இயேசுவை தான் அறிந்த அந்த உயிருள்ள தெய்வத்தை அங்கே எடுத்து சொல்கிறார். நீங்கள் அறியாத தெய்வம், நான் அறிந்த தெய்வம். நன்கு கவனிக்கணும். அத்தேனே பட்டணத்திற்கு பவுல் வந்தது பிரசங்கிப்பதற்காக அல்ல. இன்னும் 2 பேர் வரணும், அதற்காக காத்துக் கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவங்கள் நடக்கிறது. எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, கிருபையை தேடி நாம் போகல, என்ன தேடி அந்த கிருபை வந்தது. அந்த கிருபை இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை, உங்க தேசத்தை தேடி வந்திருக்கிறது. எதற்காக தெரியுமா? அந்த அறியப்படாத தெய்வம் யார் என்பதை காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. பாருங்க, நடந்தது என்ன தெரியுமா? பவுல் அங்கே பிரசங்கிக்கிற பொழுது அந்த அத்தேனே பட்டணத்தின் பூசாரிகள், அந்த அத்தனை பட்டணத்தின் மந்திரவாதிகள், அந்த அத்தனை பட்டணத்தின் அதிகாரிகள் அந்த மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அங்கே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. யாருங்க? யார் பலி செலுத்தினார்களோ, யார் பூஜை செய்தார்களோ அவர்கள் சொல்வாங்க, இயேசுவே மெய்யான தெய்வம், அவரால் வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி அந்த மெய் தெய்வத்தை அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. காரணம் தெரியுமா? பவுலுக்குள் இருந்த ஆவிக்குரிய வைராக்கியம். ஹல்லேலூயா.